நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்ற நிலையில் 6 மணியுடன் முடிவடைந்தது. மக்களவை தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. பல்வேறு ஊடகங்களின் கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றுகிறது. NDTV வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 371 இடங்களையும் இந்தியா கூட்டணி 125 இடங்களையும் கைப்பற்றும் என கணிப்பு. ரிபப்ளிக் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 359 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி 154 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் முந்தும் திமுக கூட்டணி. பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 35 39 இடங்களை கைப்பற்றும் என கணிப்பு. டைம்ஸ் நவ் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 386 இடங்களையும் இந்தியா கூட்டணி 118 இடங்களையும் கைப்பற்றும் என கணிப்பு. நியூஸ் எக்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 371 இடங்களையும் இந்தியா கூட்டணி 125 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல். நியூஸ் 18 வெளியிட்ட கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 26 முதல் 30 இடங்களையும் பாஜக 1 முதல் 3 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிப்பு. இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 33 முதல் 37 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்றும் என்று தகவல். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி குறைந்தது 295 தொகுதிகளில் வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனைக்கு பின் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நரேந்திர மோடியே மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற மக்களின் மனநிலையே காட்டுகிறது. தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் முதலில் எண்ணிக்கையை நான் பார்ப்பதை விட மக்களின் எண்ணத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் மறுபடியும் பிரதமராக வருகிறார் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இங்கே பிரதிபலிப்பது முதலில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் கருத்து கணிப்புகளை மதித்தாலும் கூட இன்னும் அதிகமான இடங்கள் பாஜக 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட உள்ளதாக தகவல். ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியின் தியான படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட விவகாரம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தேர்தல் விதிகளை மீறி கடவுளைப் போல் அமர்ந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார். திமுக மூத்த தலைவர் RS பாரதி குற்றச்சாட்டு. நடிகர் பிரகாஷ் ராஜ் போன்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? பிரதமர் குறித்த பிரகாஷ் ராஜின் கருத்துக்கு எல் முருகன் காட்டம். இண்டி கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் விமர்சனம். காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் கார்கே என்றாலும் தொண்டர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி தான். வெற்றி பெற்றால் 24 மணி நேரத்தில் பிரதமர் யார் என்பதை அறிவிப்போம் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திட்டவட்டம்.
தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலத்தின் வடக்கு பகுதியில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. இடுக்கி, வயநாடு போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பெண்கள் விடுதியில் மனித கழிவை மனிதனையே அள்ள வைத்த அவலம். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பொழிந்த ஆலங்கட்டி மழை. 3 நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் திடீர் மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை. குளிர்ச்சியான சூழலால் சுற்றுலா பயணிகள் அதீத மகிழ்ச்சி. தாம்பரம் விமானப்படை தளத்தில் பிரமிக்க வைத்த அக்னிவீர் வீரர்கள். பயிற்சி நிறைவு விழாவில் மிடுக்குடன் அணிவகுத்த காட்சிகள். கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் தென்மேற்கு பருவக்காற்று சீசன் தொடக்கம். 1000 மெகாவாட்டுக்கு குறைவாக இருந்த காற்றாலை மின் உற்பத்தி 3500 மெகாவாட்டாக அதிகரிப்பு. திண்டுக்கல் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை. திமுக பெண் கவுன்சிலரின் வீடியோ இணையத்தில் வைரல். கோவையில் நலம் குன்றிய காட்டு யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம். மருத்துவ குழுவினரின் தீவிர சிகிச்சையால் தானாக உணவு உட்கொண்டதாக தகவல். பிரதமரின் பாதுகாப்பு பணிக்கு வந்துள்ள காவலர்களுக்கு தடபுடலாக அறுசுவை விருந்து. 4000 காவலர்கள் 3 வேளையும் உண்ணும் வகையில் ஏற்பாடு. திருவள்ளூர் சிப்காட் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தேவையான நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் உறுதி.